நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் வித் குரூப் பை. இப்போ நம்மளோட டேட்டாபேஸில் ஆல்ரெடி ஒரு 4 டேபிள் இருக்குது. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு கிரெடிட் ஆகிற அமௌண்ட், டெபிட் ஆகிற அமௌண்ட் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து டோட்டல் வேணும். இதை எப்படி நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் குரூப் பை யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட அந்த 4 டேபிள். இதில் வந்து அமௌண்ட் வந்து டிஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து டெபிட் ஆகணும், சிஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகணும். இதை வந்து நம்ம ஹெட் டைப்பில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதுக்கு நம்ம எப்படி கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே 4 டேபிளை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து வேர் கண்டிஷனில் வந்து அந்த வர ஸ்டாஃபோட நேமு, அவங்களோட ஹெட்டு டைப் என்ன, அது எல்லாத்தையும் வேர் கண்டிஷனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி இங்கே தான் நம்ம கேஸ் எழுதுவோம். ஹெட்டு டைப் அப்படி வந்து ஹெட்டு டைப் வந்து சிஆராக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே வந்துடும். அந்த வர அமௌண்ட்டு தான் நெட் பே. சிஆராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நெட் பே அதாவது டிஆராக இருந்தாலும் சரி. இதுக்கு எப்படி செக் பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் பே இல்லாமல் நான் ரன் பண்ணி காட்டுறேன். குரூப் பே இல்லாமல் ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எல்லா நெட் பே அமௌண்ட்டும் வந்துடும். பார்த்திங்கன்னா மைனஸ்லேயும் வருது. ஓகேங்களா? அப்போ கரெக்டாக கால்குலேட் ஆகுது நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது அந்த அதாவது நம்ம இப்போ வந்து குரூப் பை பண்ண போகிறோம். ஸ்டாஃபுக்கு எந்த இயரு, எந்த மந்த்து, எந்த பிரான்ச்சு அப்படின்றது. ஃபெசிலிட்டின்றது பிரான்ச். இப்போ பார்த்தோம்னா பர்டிகுலர் இதுக்கு சாரி இங்கே வந்து சம் போடலை. ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தோட நெட் பே வந்துடுச்சு. இது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃபு, அது எந்த மந்த்து, அவங்க வந்து எந்த இயருக்கான சேல்ரி அப்படின்னு. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வருது. அதாவது டோட்டல் வந்து 11,200 அப்படின்னு வந்துருச்சுல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதே ஸ்டாஃப் தான் இங்கே போட்டிருக்கேன். ஏப்ரல் மந்த்துக்கு அவங்களோட சேல்ரி வந்து 11,200. இப்படி தான் நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம் குரூப் பை யூஸ் பண்ணி.